Mind-blowing velour. Sorry, sir. இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் I request Thiagu sir and Vinod sir, please come to desk. வர சொல்லுங்க சார், பேரண்ட்ஸ் கூட ஸ்மைல். Children open chest tournament. அனைவரையும் முதலில் வருக என்ற வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். போட்டிக்கு செஸ்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டா நிறைய டெவலப்மெண்ட் ஆகிருக்கு செஸ்ல. முன்ன ஒன்லி ஒன் மிஷியானன் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க. யார் யார் ஃபேவரட் பிளேயர்ஸ் பசங்க சொல்லுங்க. யாருக்கு டாப் பிளேயர்ஸ்? ஓகே, தென் வேற யாரு? பிரக்ஞானந்தா. ஓகே, ஸோ குபேஷ், பிரக்ஞானந்தா, நிறைய பிரணவ், நிறைய பிளேயர்ஸ் வந்துருக்காங்க இந்த லெவல்ல. அதே மாதிரி வைஷாலி. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒரு நம்மளுக்கு செஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பான்சர் அப்படிங்கிறது ஜீரோ. ஆனா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா they are supporting chess in various ways, especially institutions, college, school, இதெல்லாம் பாத்தீங்கன்னா they are only supporting chess in the higher level in Tamil Nadu. அதுல நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா VIT, they have done very good tournaments in the past. So அது கூட இந்த வாலிபால் ஃபெடரேஷன் பிரசிடென்ட் மிஸ்டர் தியாகச்சந்திரன் இருக்காரு. அவரை வழிவருக்கு நினைக்கிறேன். அண்ட் வெரி குட் ஸ்போர்ட்ஸ் மேன், யோகா ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஆல்சோ செஸ் லவர். ஸோ அந்த விஷயத்துல அவர் இங்க வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் மேன்மேலும் அவரோட சப்போர்ட் நம்மளுக்கு செஸ் ஃப்ரெட்டர்னிட்டி தேவைன்னு நான் கேட்கிறேன். அதே மாதிரி இந்த போட்டிக்கு பேக் போர்டு சொல்லலாம், இடத்த கொடுத்து மிக அருமையான அட்மாஸ்பியர், மேல இது ஒரு இன்டர்நேஷனல் ஈவென்ட் மாதிரியான ஒரு ஸ்பேஸ். ஸோ அதுக்கு கொடுத்த மிஸ்டர் வினோத் சார் அவர்களுக்கு நம்மளோட மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா இவங்கெல்லாம் இருந்தால் தான் நம்மளால செஸ் டெவலப் பண்ண முடியும். செஸ்ஸுங்கிறது எப்படின்னா நம்மளுக்கு 4 பேர் ஸ்பான்சர் பண்ணி ஒரு வெல் விஷர்ஸ் இருந்தால் தான் டெவலப் பண்ணி அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஏன்னா இப்போ செஸ் அவ்வளோ பாப்புலர் ஆனதுனால ஸ்பான்சர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. கனியாவை சார் உங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்டை திறம்பட நடத்துறதுக்கு ரொம்ப நாளாக பாடுபட்டு நல்லபடியாக பண்ற திரு இன்டர்நேஷனல் ஆர்பிட்டர், அவர் இந்தியாவில் சொல்லாத இடமே கிடையாது, சௌந்தரமூர்த்தி, அவர் ஸ்டாஃப் அவருக்கும் நம்முடைய வரவேற்பு. அதே மாதிரி திறம்பட பண்ற செல்வராஜ் சார் மற்றும் அவங்க
எல்லாருமே இங்க நடத்துறதுக்கு வந்திருக்காங்க. அனைவருக்கும் நமது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த போட்டி வந்து 5 ரவுண்ட்ஸ் போட்டி, எல்லாமே ஷெட்யூல்ல வெளியில ஒட்டியிருக்கு. இந்த இனாகரேஷன் முடிஞ்சோன்னா நம்ம ஒவ்வொரு கேட்டகரியா உள்ள கொண்டு உட்காரப்போம். பேரிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு chessresearch.comல அப்டேட் ஆயிடும் எவ்ரி ரவுண்ட். பேரண்ட்ஸ் வந்து நீங்க அங்கேயே பார்த்துக்கலாம். I request most of the parents don't stay here. Go to the ground floor. We will put giving chairs and other things for the parents. So, since it is a hotel premises, we need all your cooperation for the successful conduct of the event. I once again take this opportunity to welcome all the players and also the special dignitaries and Santanam is international architect who has come from Chennai to monitor this event. So, thank you. Now I request Sri Vinod sir to say a few words. Chief guest of this today's function. Satyagraha. Now, most awaiting time, I call Mr. Tyagu sir to say few words and encourage our kids so that he is having a lot of knowledge in the sports field. Please. Thank you very much, sir. பெரும் மதிப்பிற்குரிய திரு ரவிச்சந்திரன் சார் அவர்களே, மதிப்பிற்குரிய வினோத் அவர்களே, மதிப்பிற்குரிய சகோதரர் அவர்களே, மதிப்பிற்குரிய சந்தானம் அவர்களே, விளையாட்டு வீரர்களே, பெற்றோர்களே, அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். Good morning. Good morning. I am really happy to see you all in this fine morning. See, இந்த டோர்னமெண்ட் வந்து மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த கிங்ஸ்பரி 4-star அகாடமியினுடைய சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய உரிமையாளர் திரு வினோத் அவர்களுக்கு அனைவரும் அவரோடு நான் பல ஆண்டுகளாக பயந்து கொண்டிருக்கின்றேன். விளையாட்டுத்துறை என்பவன் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சீரும் சிறப்புமாக நடைபெறும் என்ற ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டு வாலிபால் அசோசியேஷன் மற்றும் ஃபுட்பால் செஸ் எந்த இருந்தாலும் நம்மளோட பெரும் உதவியாக இருக்கிறார். அவர் வந்து அனைவரும் சார்பாகவும் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். மேலும் இந்த போட்டியை சீரும் சிறப்புமாக நடைபெற சொல்லியிருக்கும் திரு ரவிச்சந்திரன் அவர்களையும் திரு சரவணன் அவர்களையும் திரு சௌந்தர் அவர்களையும் உண்மையிலும் அனைவரும் சார்பாக பாராட்டுகின்றேன். பெற்றோர்கள் அனைவரும் உங்களை வந்து நீங்க வந்து சில்ட்ரன்ஸ் அண்டர் 8 ஸ்டார்ட் ஆகுது. I really appreciate all the parents for giving your children. இந்த வந்து அனைவரும் வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். Right from the school going students to enter. அதெல்லாம் போகலாம். இந்த மாதிரி ஒரு விளையாட்டு வந்து ஒரு சிறந்த இதுவாக இருக்கும். நம்ம இது மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாததுனால ஒரு ஸ்ட்ரெஸ் போகும். குழந்தைங்களுக்கு வந்து ரைட் ஏஜ்ல நீங்க வந்து கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. அண்டர் 8 அவங்க ஃப்ரீயாக நல்லாவும் விளையாடுவாங்க, நல்லாவும் படிப்பாங்க. முன்னாடி எல்லாம் அந்த கான்செப்ட் வந்து விளையாட்டுக்கு போடாம நல்லா படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் நல்லா விளையாடுறாங்க, நல்லா படிக்கிறாங்க. சார் சொன்ன மாதிரி முன்னாடி வெரி ஃபியூ தான் இன்டர்நேஷனல் லெவலில் அச்சீவ் பண்ண பிளேயர் வந்து வெரி ஃபியூ. இன்னைக்கு வந்து செஸ் அவேர்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. நிறைய பேர் இன்டர்நேஷனல் லெவலில் ரொம்ப அச்சீவ் பண்றாங்க. நம்ம கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. இப்போ நீங்க ப்ராப்பர அசோசியேஷன் மூலமா போனீங்கன்னா நீங்க மேற்கொண்டு நல்ல ஒரு லெவல் அடுத்த லெவல் போகலாம். இது உங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கும் அப்பாயின்மெண்ட் யூஸ் ஆகும். தமிழ்நாடு கவர்மெண்ட் 3% அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. நிறைய பிளேயர்ஸ் போயிருக்காங்க. ஈவன் இப்போ ரீசெண்டா தமிழ்நாடு முதலமைச்சர் கோட்டையில் வந்து வெற்றி பெற்றாலுமே அதனுடைய இது இதெல்லாம் நீங்க வந்து 3% வரலாம் அறிவிச்சுக்காங்க. நீங்க தொடர்ந்து விளையாடி பல்வேறு போட்டிகள் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துகின்றேன். இந்த வாய்ப்பை வேண்டிய கிங்ஸ்பரி உரிமையாளர் மற்றும் இந்த செஸ் அகாடமிக்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
Fiesta Chess Tournament Open. Now you request all there are 4 categories here. Why so that? 4 categories. Under category the side they add பாத்தீங்க left hand side ல under category under 10 வந்து last ல இங்க அந்த right hand side last 12 வந்து இங்க front ல வரும். அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லா பேரண்ட்ஸ் ஈகரா இருக்கீங்க வெயிட்டிங் ஃபார் கெட்டிங் தி பிரைஸ். ஸோ ரொம்ப டைம் எடுக்கல, பட் ஒரு சில வார்த்தைகள் இந்த ஈவெண்ட்டை பற்றியும் சொல்ல விரும்புகிறேன். அதாவது we want to சுதந்திரமூர்த்தி சார் ஒரு நல்ல டோர்னமெண்ட்டு குவாலிட்டியாக நடத்தணும் அப்படின்னு பேசும்போது இந்த we are not going for entries. நிறைய பேர் என்ட்ரி நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருப்போம். நான் லாஸ்ட் டேட் முடிஞ்சிட்டுனா ரொம்ப பேருக்கு வாங்கலை. ரீசன் என்னென்னா ஒரு குவாலிட்டி டோர்னமெண்ட் இது மாதிரி we want to ஒரு மாடல் எல்லாருக்கும் ஃபியூச்சரில் பண்ணணும். அதுதான் எங்களோட எண்ணம். நிச்சயமாக இதே மாதிரி டோர்னமெண்ட்
இங்கே வருங்காலத்திலையும் நடக்கும். எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட கோஆப்ரேஷன் சப்போர்ட். ஸோ பிக் ஹேண்ட் பிளேயர்ஸோட பேரண்ட்ஸ் வந்து பசங்க விளையாடுறது இவங்க மைண்ட் தான் ஓடிட்டு இருக்கு, என்ன ஆச்சு இப்படியா அப்படியான ஒரு இது ஆர்வம். ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா செஸ்ஸோட பாப்புலாரிட்டி தான். நம்ம செஸ்ஸோட பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லா பாப்புலர் ஆயிருக்கு. எஸ்பெஷலி செஸ் வந்து நல்லா டெவலப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு போட்டிக்கு ஒரு தலைமை விருந்தினராக இருக்க சார் பாஸ்கர் சார் இஸ் வெரி குட் ஸ்போர்ட்ஸ் மேன். அவர் ஸ்போர்ட்ஸ் மேனாக அவரோட அவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் அதுக்கு பண்ணி இப்போ பெரிய லெவலில் வந்திருக்காங்க. காரணம் வந்து ஸ்போர்ட்ஸு. அவர் பேசும்போது ஒரே ஒரு சிம்பிள் சொன்னார், படிப்பும் முக்கியம் சார். படிப்பு அதோட இது இருக்கணும், ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி நம்ம போனால் தான் லைஃப்பில் வர முடியும். ஸோ வெல்கம் சார் ஃபார் த கிராண்ட் வேலிடேட்டிங் ஃபங்க்ஷன். மார்னிங்கே சொன்ன மாதிரி இந்த போட்டிக்கு மெயின் ப்ரோட்காஸ்ட் சார் வினோத் சார். ஏன்னா அவரோட சப்போர்ட் வந்து மேலும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த ஊரில் வந்து கொஞ்சம் ஒரு 50,000 பேரை இன்க்ளூட் பண்ணி ஒரு 250 இதே மாதிரி போர்டு பிளானிங் ஸ்லாட்லாம் வச்சு இன்னும் மோர் வந்து கொஞ்சம் டிசைட் பண்ணி ஒரு டைம் கொடுத்து பண்ணோம்னா இட் வில் பி வெரி நைஸ். ஸோ யூ வெல்கம் சார் ஃபார் திஸ் ஈவினிங். அண்ட் ஆல்சோ யூ வெல்கம் சந்திரமூர்த்தி. இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை, பட் இருந்தாலும் he is a very good international referee and hard worker. I welcome Mr. Selvarajan sir, also Sankaram Kumar and other arbiters. So really happy to be here in the validatory function. And நிறைய வாலண்டியர்ஸ் நான் பார்த்தேன், நல்லா வெரி எக்ஸலண்ட் ஒர்க் டிடர் பை ரவி. நிறைய பேர் நான் 3 பேர் சொல்லணும்ல பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் வி வில் டூ மோர் ஈவெண்ட்ஸ் இன் த கம்மிங் வெரி சூன். தேங்க்யூ. Now I request our chief guest to address the gathering. Before that, our Chandramurthy will honor இந்த வேலைக்கு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியாது. நான் குழந்தைங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் தோ இந்த டாய்ஸில் இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கும் என்னுடைய உண்மையாலுமே பார்த்தா எனக்கு இந்த சண்டேயோட ஈவினிங் வந்து ஒரு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் பேரண்ட்ஸை பார்க்கும்போது அதோட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு எப்பயுமே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆட்களை கூட்டிகிட்டு வந்துருப்பாங்க. செஸ்ஸை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு பெரிய ஜீரோவை கொண்டு வந்து உங்கள் எல்லாத்துக்கும் வந்து ப்ரைஸை கொடுக்க வச்சுருக்காங்க. ஈவன் தான் நான் ஸ்போர்ட்ஸ் மேன் தான், அதோட வேல்யூ என்னன்னு நல்லா தெரியும், அதுக்காக வந்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே டைஸில் இருக்கவங்க மற்றவங்க இல்லை மெயினாக சொல்கிறேன், உங்களை சீக்கிரம் அனுப்பணுங்கிறதுக்காக நான் நிறைய பேச விரும்பல. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த குழந்தைகளை பார்க்கும்போது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்னா இந்த செஸ்ஸு அது மட்டும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. குழந்தை உங்களுக்கு தெரியும் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அவங்களுக்கு என்ன கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் ரொம்பவுமே அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. ஒரே ஒரு சில வார்த்தைகளை சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னன்னா இந்த அவேர்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு கண்கள் மாதிரி ஸ்போர்ட்ஸ் இருக்கணும், எஜுகேஷனும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் தான். பட் ஒரு வார்த்தையில் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா என்னோட வயசானவங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஐ ஆம் 59. பட் பார்த்தா அப்படி தெரியாது. ஆமாம், பிகாஸ் ஆஃப் தட் எதுக்குன்னா என்னுடைய டிசிப்ளின் எந்த லெவலில் இருக்கோ அதுதான். எதுலையாக இருந்தாலும் டிசிப்ளின். ஒரு 30 years of சர்வீஸ் இதில் வந்துட்டோம்.
பட் என்ன போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி எனக்கு தெரியல. 30 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். நான் அவங்க சாதாரண ஆள் மாதிரி தெரியல, போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இல்லை. காரணம் என்னன்னா ஸ்போர்ட்ஸ்மேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வந்து பிறந்ததுலேருந்து வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. கொஞ்சம் மேலே போக போக கேர்லெஸ்ஸாக விட்டுறீங்கன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. கேர்லெஸ்ஸாக விட்டுறீங்கன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. இப்போல்லாம் ரொம்ப கேர் பண்ணி கொண்டு வரீங்க. பட் இந்த கேர்லெஸ் என்ன பண்ணுதுன்னா அவங்கள வேறு வழி பாதையில் சில நேரங்களில் போக விடுது. அப்படி போனால் நமது நாட்டுக்கே ஒரு பெரிய இது. நம்மளாம் ஒரு நாட்டின் பெரிய தூண்கள் நம்ம குழந்தைங்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தப்பாக நினைக்க வேணாம். இங்கே இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ண ஒரு ட்ரக்ஸ் கலாச்சாரம் நமக்கு வந்து என்டையர் வேர்ல்டையும் அழிச்சிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஏன்னு தெரியல, இவ்வளோ காலமாக இல்லாத திடீர்னு தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமாக பரவுது. எவ்வளவோ ஸ்டெப்ஸ் எடுத்தோம். கொஞ்சம் ஒரு 15 to 20%, ஈவன் ஒரு 7th standard 8th standard +2 10th இந்த ஸ்டேஜ்லேயே அவங்க வந்து எப்படி அவங்களுக்கு கிடைக்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. பேரண்ட்ஸை வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு என்னன்னா, உங்கள் குழந்தைங்க மேலே உயிரை வச்சு வளர்ந்துருங்க. சின்ன வயசுல இருந்தே அவனை பார்த்து 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 அவனை கொண்டு வரீங்க. கொஞ்சம் 7th 8th 9th 10th 11th போகும்போது அவன் சொல்றதெல்லாம் கேட்குறீங்க. நீங்கள் அவனை வாட்ச் பண்ண மறந்துடுறீங்க. எத்தனையோ நல்ல பேரண்ட்ஸ் வந்து ஒரு சூழ்நிலையில் அழகதை பார்க்குறேன், என் பையன் எப்படி ஆட்டானே அப்படின்ட்டு. அதனால என்ன பண்ணுறேன்னா, இந்த கேர் வந்து அப் டு காலேஜ் முடிகிற வரலாம் டெய்லி கேர் பண்ணணும். இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் நாங்கள்லாம் டிசிப்ளின்னா அப்பா என்ன சொன்னாங்களோ அதை செய்வோம், அம்மா என்ன சொன்னாங்களோ அதை செய்வோம். அடுத்தது ஆசிரியர் கொடுக்குற அறிவை வாங்கிக்கிறோம். இன்னைக்கு ஆசிரியர் கொடுத்தா பேரண்ட்ஸ் எல்லாம் போய் தெருவு அடிக்கிறீங்க. அவங்களுக்கு என்ன அவசியம்? உங்க குழந்தை அடிக்கணும். அவங்களுக்கு என்ன அவசியம்? நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல ஸ்பெண்ட் பண்றாங்க. டிசிப்ளினை கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க. அடிக்க செய்யறாங்க, முட்டி போட வைக்கிறாங்க, கால் பிடிச்சி தூக்குறத போட வைக்கிறாங்க. இன்னும் மெடிக்கலாக பார்த்தா கால் பிடிச்சி தூக்குறது போட்டாங்க, நல்லதா ஏதோ சொல்றாங்க. அதனால எனக்கு இவர் ஒரு வினோத் வந்து யாரும் தெரியாது. என்னோட ஃப்ரெண்டு ஒரு வாலிபால் லட்சுமணன் எனக்கு க்ளோஸ். அவர் சொன்னார், இவர் நல்லவங்க நினைச்சு 2 பேர் பார்த்துருக்கேன். இதுக்கு ப்ரைஸ் கொடுக்க வந்ததில் இந்த சண்டேல ஈவினிங்கை நான் பயனுள்ளதாக ஆக்கிட்டேன்னு சொல்லி ஒரு மனதிற்கு இருக்கு. அதில் பேரண்ட்ஸை பார்த்ததில் இன்னொரு சொல்லியிருக்கு. இந்த கேர் வந்து நல்ல குழந்தைகளை கொடுத்து வந்து கேர் பண்ணிருக்கீங்க. இந்த கேர் கடைசி வரணும் இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு 1000 கஷ்டம் வரும், ஒர்க்கு இருக்கும், சூழ்நிலை இருக்கும், எல்லாம் இருக்கும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கொஞ்சம் கேர் பண்ண விட்டுட்டீங்கன்னா குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வழிமாற ஆரம்பிச்சுன்னா என்டையர் லைஃப் வேஸ்ட். கடைசியில் நீங்கள் கடைசியில் கஷ்டப்படுவீங்க. இங்கே ஒரு நல்ல குழந்தைய ஒரு நாட்டுக்கு கொடுக்க முடியாது. நல்ல ஒரு பையனை வளர்த்து ஏதாவது எந்த வேணா சர்வீஸ் அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த ஆஸ்பெக்ட்ல குழந்தைகள் கேர் பண்ணணும் கேட்டுட்டு இந்த வாய்ப்பு கொடுக்க நம்ம வினோதா மற்றவங்க எல்லாருக்கும் நன்றி கூறுகிறேன். என்ன பேசுனா நிறைய பேசுவோம். குழந்தைக்கு தெரியும் முதல்ல அன்னையும் பிதாவும் எஸ் நீ இந்த குழந்தை சுருவத்தை மாறி நீ ஒரு பெரிய ஆளா நீ வரவெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் அன்னைக்கு தான். புரியுதுங்களா? குழந்தைங்க அதை மனசுல வைக்கணும். கடைசி வரலாம் அப்பாவை அப்பாவை கூப்பிடணும். அவங்க சொல்றதை கேட்கணும். ஒரே ஒரு கோல் தான் உங்களுக்கு கொடுத்த குழந்தைகள் கொடுத்த ஒரே ஒரு கோல். அப்பா அம்மா சொல்வதை கேட்கணும். தவறான வழி சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. ஒரே ஒரு எல்லா குழந்தையும் 100% வாங்கணும்னு நினைப்பாங்க. அது தவிர அவங்களுக்கு ஒரு தப்பான வழி இருக்காது. எனக்கு தெரிஞ்சு வரலாம் தாய் தந்தையை தகவல் பண்றாங்கன்னா என் குழந்தைய 100 வாங்கினா அவங்க குழந்தைய 100 வாங்கினா அவங்க குழந்தைய 100 எல்லா பசங்களும் 100 வாங்கினா எல்லா பசங்களும் ஃபர்ஸ்ட் வரலாம். இதுதான் அவங்க பண்ற தவறுன்னு நினைக்கிறேன். மற்ற இது எந்த விதத்திலையும் தவறு பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒரு தன்னோட குழந்தைய எல்லாத்துக்கும் முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தான் அதை செய்வாங்க. தன்னோட குழந்தைக்கு என்ன திறமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி அவங்கள கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிங்களா பெட்டரா இருக்கும். தேங்க்யூ. First we are going to youngest players. Those who were born on 2020. 5 players. Ritul Karthik. Riya Karthik.
Neela Ravi, Shanmaya Sudhir. Anji பேர் அப்படியே வாங்க ஸ்டேஜ். Shanmaya Sudhir, the future champions. Give a big hand for them. Okay. Middle of the under category, Varun A. ಇನ್ನೂ ನಾಲ್ಕು ಎರಡು ನಾಲ್ಕು ದಿಯಾ ದಿಯಾ 7th place Jogita Sri. What? 6th place Darshana. 5th place Anishka.
Singh. Shakti. Second place, Mohita. Good. And winner in underage girls goes to Chandmaya Sudesh. Chandmaya Sudesh, winner of the underage category. Under 10 boys, 15th place goes to Roshan D. 14th Dev Charan. 14th place Dev Charan. 13th place Madhav. And winner of 110 boys, Mohammad Salim. Under 10 girls, 10th place, Vaimitra. 9th place, Diya Aishwarya. 8th place, Monica Singh. Monica, Satvika Sadish, 7th place. Sixth place, Yamadashini. Fifth place, Rupeksha.
10th place